நான் வாசிக்க சபையார் புத்தகத்தில் உள்ள மறுமொழியை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தாவே, உம்முடைய நாமம் என்றென்றும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறைக்கும் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். பாவ அறிக்கைக்கு அழைப்பு. பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சந்நிதியில் நம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை மனதார ஸ்தோத்தரிக்கவும், தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை தெரியப்படுத்தி தேவ ஆசீர்வாதம் பெறவும் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நம்முடைய பாவம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. ஆண்டவர் நமக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். நம்முடைய பாவங்கள் நமக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளும் வகையில் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவனிடத்திலே நம்மை நாமே ஒப்புவித்து யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் மீறல்களும் அக்கிரமங்களும் உமக்கு முன்பாக மிகுதியாக இருக்கிறது. சபையார் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். தீவிலை யோசிக்கும் சிந்திகளையும் இருதயத்தின் நிர்மாப்புகளையும் நீக்கி எங்களை சீர்படுத்தும். சகலவித முரட்டாட்டங்களையும் முற்கோபங்களையும் முகங்கோடல்களையும் முன்விரோத பகைகளையும் முற்றிலும் நீக்கி மன்னித்தருளும். உமது சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது திவ்ய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து உண்மையும் உத்தவமாய் நடக்க உமது சிருஷ்டியின் பலத்தினால் எங்களை இடைகட்டி ஆசீர்வதித்தள்ள வேண்டுமென்று மன்னிப்பின் மகுடமாம் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அப்படி நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவி மருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோம். யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமனில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்னடைக்கும் உடையவர்களே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும்.
தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். யாவரும் எழுந்து நிற்க. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் 12. சங்கீதம் 12. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்றுப்போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரையில் குறைந்திருக்கிறார்கள். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகள் பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுகிறார். ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தாவே, நீர் அவர்களை காப்பாற்றி அவர்களை என்றைக்கும் இந்த சந்ததிக்கு விலக்கி காத்து கொள்ளுவீர். அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவருந்து எழுந்தருளினார். பரமண்டத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசிலே வீட்டிருக்கிறார். அவரது உயிர்த்துள்ளவரையும் மருத்துவரையும் ஞாந்திருக்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தாவையும் பரிசுத்தவாண்ட ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். பின்வரும் ஜபங்களுக்கு சபையார் மறுமொழியாக கர்த்தருக்கே துதிகணம் மகிமை உண்டாவதாக என்று கூறவும். நாம் ஒருமித்து தேவ சந்நிதியில் துதி தோத்திரங்களை எடுப்போமாக. கர்த்தருடைய அன்பிலே நடந்த தகப்பன்மார்கள், திருத்தொண்டர்கள், தீர்க்கர்கள், திருச்சபை விசுவாசிகள் யாவருக்காகவும் அவர்களுடைய அர்ப்பணிப்பின் விசுவாச வாழ்விற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. அனைத்து வகையான மிஷினரிமார்களுக்காகவும் அருட்தொண்டர்களுக்காகவும் தியாக சொரூபிகளுக்காகவும் வைராக்கிய வீரர்களுக்காகவும் முன்னாள் பேராயர்கள் மற்றும் இந்நாள் மகாகணம் பேராயர் ஐயா அவர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. இவ்வுலகில் வாழும் அனைத்து ஆண்களுக்காகவும் ஆண்கள் மத்தியில் நடைபெறும் அனைத்து வகையான ஊழியங்களுக்காகவும் விசேஷமாக நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்காகவும் தலைமை வகித்து செயல்படும் மகாகணம் பேராயர் ஐயாவுக்காகவும் அதில் பொறுப்பாய் ஊழியங்களை நிறைவேற்றும் இயக்குனர் மற்றும் செயலர் அவர்களுக்காகவும் முழுநேர ஊழியர்கள், தன்னார்வ ஊழியர்கள், அபிமானிகள் அனைவருக்காகவும் கிளை சங்கங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் ஊழிய சேவைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. சபையார் கர்த்தருக்கு துதிகன மகிமை உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஆண்டுதோறும் நடைபெறும் திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க வருடாந்திர மாநாடு, சபை மன்ற மாநாடுகள், சேகர ஆண்கள் பண்டிகைகள், கிறிஸ்துமஸ் கீத ஆராதனைகள்,
சபையின் ஆண்கள் கூடுகைகள் அனைத்திற்காகவும் அதன் மூலமாக ஆண்கள் மத்தியில் ஆண்டவர் தந்திருக்கும் எழுப்புதலின் சாட்சிகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. நம்முடைய ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவரத்தில் தெரியப்படுத்துவோம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நித்தமும் சாட்சியாய் வாழ்ந்த ஆபிரகாமின் விசுவாசத்தையும், ஈசாக்கின் தியான வாழ்வு மற்றும் கடின உழைப்பையும், யாக்கோபின் போராடி ஜெபிக்கும் முறைமைகளையும், யோசேப்பின் சாந்த குணம் மற்றும் தலைமைத்துவம், யோசுவா காலை போன்றவர்களின் உத்தம குணங்களையும், யோசேப்பின் பரிசுத்தங்களையும், சகோதர சிநேகத்தையும், தீமோத்தேயின் வேத வல்லத்தையும் மற்றும் பவுலின் ஊழிய அர்ப்பணிப்பையும் எங்களுக்கு தந்து எங்களை நடத்திட வேண்டுகிறோம் என்று உலக சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் விசேஷமாக பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் தலைவர்களின் நல்ல தலைமை தத்துவங்களுக்காகவும் இந்திய தேசத்தின் அரசியல் அமைப்புக்காகவும் அதிலே அங்கம் வகிக்கும் அனைத்து அதிகாரிகளுக்காகவும் தேசத்தின் வளர்ச்சிக்காகவும் தீவிரவாத செயல்கள் மற்றும் வன்கொடுமைகள் யாவும் மாறிடவும் தற்கொலை எண்ணங்கள் மறைந்து மனதைரியம், தன்னம்பிக்கை, இறைப்பற்று மற்றும் இறையன்பு உருவாக வேண்டும் என்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபை பிரதம பேராயர் மற்றும் அனைத்து பேராயர்களுக்காகவும் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டல மகாகண பேராயர் ஐயா அவர்களுக்காகவும் குருமார்கள், உதவி குருமார்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள், அலுவலக பணியாளர்கள், அனைத்து துறைகளில் ஊழியர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் பெருமன்ற மற்றும் சேகரமன்ற கமிட்டி அங்கத்தினர்களுக்காகவும் செயற்குழுவிற்காகவும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமென்று திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியர்களுக்காகவும் சிறப்பாக செயல்படும் செயல் திட்டங்களுக்காகவும் முதியோர் பென்ஷன் திட்டம், இலவச கல்வி திட்டம், இலவச திருமண திட்டம், மருத்துவமனை ஊழியங்கள், சமுதாய மறுமலர்ச்சி சேவைகள், தூண்கள் பத்திரிகை ஊழியங்கள், கிளை சங்கங்களின் ஊழியங்கள் மற்றும் சேவைகள், ஆண்கள் ஐக்கிய சங்கம் சார்பாக நடைபெறும் துதி ஆராதனைகள், கன்வென்ஷன் கூட்டங்கள், முன் இரவு ஜெபங்கள், உபவாச கூடுகைகள், இன்னிசை நாடக செய்தி ஊழியங்கள் இவைகள் மூலமாக தேவ வல்லமை, தேவ ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரம தகப்பனே, நாங்கள் உம்மிடத்தில் ஏறெடுத்து துதி தோத்திரங்களையும் மற்றும் ஜெப விண்ணப்பங்களையும் தயவுடன் ஏற்று அங்கீகரித்து எங்களை ஆசீர்வதித்தவர்களும் உம்முடைய திருமைந்தன் இயேசு கிறிஸ்துவை போல ஊழியத்தின் பாதையிலும் வல்லமையாய் செயல்படுவோம். அநேக மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை பற்றியும் மன்னிப்பையும் கிறிஸ்துவின் நற்சாட்சி வாழ்வையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணும்படியாகவும் எங்கள் ஜீவ காலம் முழுவதும் உமக்கு கீழ்ப்படிந்து உறுதியாய் நிலைத்து நின்று உம்முடைய வருகையில் உகந்தவர்களாய் காணப்படும்படி எங்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். ஆண்கள் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். நல்ல ஆண்டவரே, திருச்சபையின் தூண்களாய் செயல்படும் ஆண்களும் திருச்சபையின் கண்களாய் திகழும் பெண்களும் திருவசனங்களையும் தினசரி ஜெபங்களையும் தங்கள் வாழ்வின் ஆதாரங்களாக்கி ஆன்மீகத்தில் வளரவும், உலகிலே வேதனைகளோடு உள்ள ஜனங்களின் துயர் நீக்கும் சேவையில் சிறப்பாய் உதவிடும் செயல் வீரர்களாய் திகழவும், நற்சாட்சி ஜீவியத்தின் மூலம் அநேகரை விசேஷமாக குடும்ப அங்கத்தினர்களையும் உமது வருகைக்காக ஆயத்தம் செய்யும் கருவிகளாய் மாற்றிட அருள் புரிந்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். யாவரும் அவர்கள் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாகம் எஸ்தர் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 8ஆம் வசனம் வரை. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1 முதல். நடந்த யாவற்றையும் மொர்தெக்காய் அறிந்தபோது மொர்தெக்காய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலில் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ளே
மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். அப்பொழுது எஸ்தர் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தியிருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்துவிக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினான். அவனோ அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவனுடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாக்கை அழைப்பித்து காரியம் என்ன, அதன் முகாந்திரம் என்ன என்று அறியும்படி மொர்தெகாயிடம் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டாள். அப்படியே ஆத்தாக்கு ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு முன்னான பட்டண வீதியில் இருக்கிற மொர்தெகாயிடத்தில் புறப்பட்டு போனான். அப்பொழுது மொர்தெகாய் தனக்கு சம்பவித்த எல்லாவற்றை பற்றியும் யூதரை அழிக்கும்படி ஆமான் ராஜாவின் கஜானாவுக்கு எண்ணி கொடுப்பேன் என்று சொன்ன பணத்தொகையை பற்றியும் அவனுக்கு அறிவித்ததும் அன்றி, யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளைகளையும் நகல்களையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரிவிக்கப்படுத்தவும் அவள் அகத்தியமாய் ராஜாவினிடத்திற்கு போய் அவனிடத்தில் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாடவும் வேண்டும் என்று அவளுக்கு சொல்ல சொன்னான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. சிறப்பு பாடல். இயேசுவின் சீஷன் பிலிப்புவிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த செய்தி இயேசுவின் இடத்தில் சொல்லப்பட்டது. அப்பொழுது இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று. Lord,
பிரிப்பேன் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம். பிலிப்பியர் 2:25. மேலும் என் சகோதரனும் என் உடன் வேலையாளரும் உடன் தேவர்களும் உங்கள் சாகாபதி என் குறைகளுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்ரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து உள்ளவரும் தான் ஆசைப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாபகப்படுகிறவருமாயிருந்தார். அவர் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்து நீண்டார். ஆகியோரும் தேவன் அவனுக்கு இருந்தார். அவனுக்கு நினைவதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாததற்கு எனக்கும் இருந்தார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் இருக்கிறேன். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் பண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறையை நிறைவாகும்படி அவர் தன் பிராணனை இல்லாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தார். யார் இவர்? இவர் யார்? ஞானியர்களின் ராணிகள் காட்டியது இவர் யார்? அந்த தராசரத்தின் அரசர் என்று உலகின் மீட்புக்காய் மறிக்க போகிறவர் என்று மறித்து அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தேடப் போகிறவர் என்று ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறவர் என்று யோவான் நாடகம் இவர் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவ ஆதித்தி என்று அவரை காண்பித்தார். கப்பலகம் அமைச்சர் இவர் யார்? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிட்டார். அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஆச்சரியப்பட்டனர். ஆபத்துகளே இருந்த படகில் மனுஷர் இவர் எப்படிப்பட்டவரோ காற்று கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றனர். 100 கல்களை மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபதித்தார். யார் இவர்? இவர் யார்? மனிதனுக்கால் அன்பிலும் அன்புள்ள மனத்தால் இவர். உலகிலும் நீக்கிலும் அதிசய எதோடு இவர். மன்னிப்பு காட்டிலும் நாயகன் இவர். ஜீவனின் அப்பம் தாகம் தீர்க்கும் பானமை பாட வருகிறோம். சமாதானம் ஆண்களை இருக்கிறது.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி செய்த பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமான் கேட்க பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாடம் முடிந்தது. உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆராதனையாக ஆண்களை உணர்த்தும் ஆராதனையாக நடைபெறுகிறபடினாலே ஆண்களை சங்கத்தை தன்னார ஊழியராக பணியாற்றுகிற நீங்கள் வந்து செய்தி கொடுத்தார்கள் என்று அழைப்பு கொடுத்த பெரிய குருவானவர்களுக்கு தன்னுடைய நன்றியை அதோடு கூட ஆண்களை சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நீங்கள் யாரும் நினைக்கிறபடி ஆண்களுக்கு சங்கமானது 1980ஆம் ஆண்டு காலகட்ட பேராயர் தானியல் அவர்களால் பேராயர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. திருமண்டலத்தினுடைய 100வது நூற்றாண்டு விழாவின்போது இந்த சங்கம் தோற்றுகிறது. பெண்களின் சங்கம் அதற்கு முந்தைய சங்கம் பழமையான ஆரம்ப காலத்தில் இந்த ஆண்களின் சங்கம் என்பது வாலிபர்களோடு இணைந்த சங்கமாக இருந்தது. அது ஆரம்பிக்கப்பட்டிருந்ததுதான் ஆண்களும் அந்த குழுவில் வருவாங்க, வாலிபர்களும் வருவாங்க. பின்பு வாலிபர்களுக்கு தனியாக வருகிறது. ஆண்களை ஜெபம் ஐக்கியம் தேவை என்கின்ற 3 குறிக்கோள்களை உடையதாக இருக்கிறது. திருப்பதியில் இருக்கிற அனைத்து நாட்கள் தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் வாய் பேச தெரியும் அத்தனை பேரும் ஜெபம் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு எனக்கு கேட்க தெரியும் என்றால் என்ன தெரிவிக்கவும் முடியும். நிறைய பேர் எனக்கு சொல்ல மாட்டேன் அப்படிலாம் கேட்கும். உங்களுக்கு பிரயாணத்தில் எதையாவது கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இருக்கிற மனநிலை உங்களுக்கு வந்தால் உங்களால் தெரிவிக்கவும் முடியும். நீ ஜெபம் பண்ணுறதுக்கு கூடி வரணும். எத்தனை பேர் கூடி வரணும்? எனக்கு போன கடற்படை ஆண்களுக்கு பாடல் கேட்டு வருகிற போது கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சமாளிக்கிறது நல்ல பாடல்கள் சில நேரங்களில் விடுவிடும் போதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் பாடி படிக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏன் வரமாட்டாங்க என்ன வருது. ஆனால் இதில் கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையிலே கலந்து கொண்டார்கள். அவருடைய முயற்சியை ஆண்டவராக செய்து கொடுத்தார். முதல்ல அவர் சிறப்பு பாடல் பண்ணார்களா அந்த பாடலுக்கு தான் பரிசு கிடைத்தது. அவருடைய கூட்டு முயற்சி இத்தனை நேரம் நான் இந்த போகிறேன். ஆனால் கடலாம் முடியும். என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு பயிற்சி நடந்து
இப்போ என்ன பண்ணிட்டு எங்கள் பையனுக்கு அந்த ரெக்கார்டிங்க்கு டப்பிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் வாகனத்தில் ஐயாவோட சேர்ந்து போகிறோம். அவங்க ஆண்களுக்கு சேகராக இருக்காங்க. சில இடங்களுக்கு நாங்கள் சேர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்போ கொஞ்சம் போட்டியில் நம்ம பையன் படித்து வாங்கியிருக்காங்க. இப்போ நான் தன்னோட வெளியே வந்துகிட்டே முதல் கருத்து எல்லாம் எனக்கு ஆச்சரியமாக முயற்சி கடின உழைப்பை செய்கிறீர்கள். அதை நீங்கள் தேர்வு செய்யும் ஐக்கியம். இந்த ஐக்கியம் இருந்தாலே எதையும் சாதிக்க முடியும். தனியாக பிரிவுலாம் எல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கூடாது. எல்லாம் பிரிவுலாம் சரி அப்படின்னு திருச்செந்தோடு இணைந்து நாம் செயலாற்ற உருவகின்ற போது நம்ம சிறந்த சேவைகளை செய்யும். சேவை செய்வதற்கு அழைக்கப்படுகிறது. அதற்கு அடிப்படை ஐக்கியம். அந்த ஐக்கியத்தின் அடிப்படை சேவம். இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பது ஏகவாசம் இதையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு திருச்சபையிலும் பேருக்கு ஒரு சும்மா போவதில்லை. ஒவ்வொரு திருச்சபையும் செயல்படுகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் நம்ம தேவைகள் இருக்கிறார். அவர்களுக்கு சேவை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம நினைப்போம் நம்மளால் தனி மனிதனால் ஒன்றும் செய்யாது. ஆனால் குழுவாக சேர்ந்து எதையும் நாம் செய்யணும் என்பதற்காகத்தான் இந்த ஐக்கியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் தலைவராக இருக்கக்கூடிய திருமணத்தினுடைய பேராயராக இருக்கக்கூடிய ஐயா செயலராக நம்முடைய திருப்பதிகளுடைய சேகர குருவானவர் அவர்கள் செயலராக இருக்கிறார்கள். அதுக்கு மேத்யூஸ் என்கிற ஐயா அண்ணாவுடைய சேகர குருவாக இருக்கிறார்கள். அவர்கள் இயக்குநராக இருக்கும்படி செய்து வருகிறார்கள். நமக்கு ஒரு அலுவலகம் இருக்கிறது. திருமண்டல அலுவலக வளாகத்திற்குள்ளேயே அலுவலகம் இருக்கிறது. அலுவலக பணியாளராக செய்திருக்கிறார். திருமண்டல ஒழுங்கை மாநிலத்திற்கு பணி செய்வதற்கு முன்னுடைய ஊழியராக நிறுத்தி என்கின்ற ஒரு சகோதரர் இருக்கிறார். சபை மண்டலங்களில் ஊழியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அதில் 2 சபைகளுக்கு முழுநேர பணியாளர்கள் இருக்கிறார்கள். மீதி 4 சபைகளிலே ஆட்சி தேவைப்படுகிறார்கள். தெரிஞ்சவங்க அல்லது நீங்களாக அந்த சபை முதல்களை சென்று எல்லாம் பணியாற்ற முடியும் என்று நீங்கள் முன்வருவீர்கள் என்றால் நீங்களும் நீங்களோடு கூட இணைந்து கொள்ளலாம். மற்ற இடங்களில் இதே போல தன்னார்வ ஊழியர்கள் வேலை செய்து கொண்டு இந்த பணியை செய்கிறார்கள். இப்போ என்ன மக்கள் நான் வேலை செய்து கொண்டே சொல்ல முடியாது. அதில் ரொம்ப ஓய்வு கொண்டிருக்கேன். எனவே என்னுடைய வாய்ப்புகள் எப்போல்லாம் வருதோ அந்த வாய்ப்புகள் அனைத்தையே நான் நிகழ்ச்சிக்கு செலவிடுகிறேன். இது மாதிரி நிறைய ஊழியர்கள் ஆன்லைனை பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த ஆன்லைன் திட்டத்தின் மூலமாக என்னென்ன சேவைகள் செய்யப்படுகிறது என்ற ஒரு ஜபத்தின் மூலமாக நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த புத்தகம் ஒரு கைவந்தா 1ஆவது பக்கத்தில் இருக்கிறேன். அது 1ஆவது பக்கத்தில் என்னென்ன சேவைகள் நடைபெறுகிறது அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படுகிற முதியோர் கல்வி திட்டம், இலவச கல்வி திட்டம், இலவச திருமண திட்டம், மருத்துவமனை ஊழியர்கள், சமுதாய வளர்ச்சி சேவைகள், தூண்கள் என்கிற பத்திரிகை ஊழியர்கள், இன்னும் நிறைய ஆராதனை சம்பந்தப்பட்ட காரியங்கள், துதி ஆராதனைகள், கண்ணத்தில் கூட்டங்கள், இந்திய உறுப்பினர்கள், உபவாச தொழுகைகள், இந்திய நாடக ஊழியர்கள், இவைகளெல்லாம் நம்முடைய ஆன்மீகத்தின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றுக்கு மேலாக நாம் ஏற்கனவே கடந்த முறை சொல்லி எதிர்காலத்தில் காலத்தில் வேதாந்தத்தை படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அந்த எதிர்கால வேதாந்தத்தை ஒவ்வொரு நடத்தப்படுகிறது. இந்த ஆன்மீகத்தினுடைய ஊழியர்கள் உள்ள உருவாகி நம்முடைய திருச்சபையை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தியானத்தோறும் இரவு ஆராதனைக்கு பிறகு கூடி வருகிறார்கள். 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடினால் அவர்கள் நான் இருப்பேன் என்பதாக சொல்கிறார். அதனால்
திருச்சபையிலே இருக்கின்ற திருமணமான ஆண்கள் அனைவரும் இதிலே உங்களை உறுப்பினராக இணைத்துக் கொள்ள வேண்டும். கட்டாயம் அப்படின்லாம் சொல்லணும், நீங்களாம் உறுப்பினராக இணைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த கூடுதலை கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமான முன்னேற்ற பணிகள் கல்வியிலும் சரி வெளியே சரி நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஆலோசித்து முடிவெடுத்து அதை செயல்படுத்த வேண்டும். அது உங்களுக்கு நிச்சயம் நம்முடைய உருவானவர்கள் உறுதியாக இருப்பார்கள். சங்கத்தில் உள்ள ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் உறுதியாக இருப்பார்கள். அதனால் எதையாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமென்றால் கண்டிப்பாக இந்த கூடுதலுக்கு வர வேண்டும். வராமல் இருப்பாங்க. கல்யாணத்தை வேலை அந்த நேரத்தில் இருக்கும். அவங்க நீங்கள் கட்டாயம் வந்து நம்ம கூற முடியாது. ஆனால் அது வேலையே இல்லாமல் இருக்கிறவர்கள் வீட்டிலே அமர்கிறார்கள் அல்லது வேறு நேரங்களில் பொருளை கொடுத்து கொள்கிறார்கள். குறிப்பிட்ட நேரத்தில் ஆலயத்தில் வந்து கூறுவீர்கள் நல்லதாக இருக்கும். இன்னும் ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாக அதிகமாக மகிழ்ச்சிப்பட ஏதுவாக இருக்கும். இந்த நாளிலும் இந்த சிந்தனைக்கு ஆதாரமாக திருவிழம் நமக்கு வைத்திருக்க அல்லது கொடுத்திருக்க வேதவசனம் நூற்றி அதிகாரத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தலைவரை நடத்துகிறோம். தேசிய நலத்துக்காக செய்கிறோம். கத்தரின் மூலமாக செய்கிறோம். ஆவியானவருடைய அசைவாளர் இந்த நேரம் முழுவதும் தண்ணீரை வேண்டும். மற்றவர்களை கேட்கிறவர்களால் மாற்றமாக அதன் நடக்கிறவர்களால் நாங்கள் காணப்பட்டதாக விஷயங்களை பக்குவப்படுத்தும். ஆண்டவருடைய முதலாவது வழியை குறித்து நான் தியானித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இரண்டாவது வழியிலிருந்து ஆயத்தப்படும்படியாக இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வந்து உங்களிடையே நீதியை வர்ஷிக்கப்படும் என்றும் அவரை தேட காலமாக இருக்கிறது. இது நீதியை தேடுகின்றார். நாம் எந்த நீதியை தேடுகிறோம்? நிறைய பேர் நாங்கள் நியாயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒழுக்க அதிகாரத்தினுடைய இந்த அதிகாரத்தை அடுத்த வசனம் என்று சொல்கிறது என்னவென்றால் அநியாயத்தை ஒழுங்குங்கள். இந்த ஒழுக்க அதிகாரத்தில் புத்தகம் எழுதப்படுகின்ற காலகட்டம் என்பது கிமு 220 அந்த காலகட்டத்திலே உள்ளது. அந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் ஆண்டவரை விட்டு மிகவும் பின்வாங்கிய நிலைமையில சோழ போன நிலைமையில விக்கிரகங்களுக்கு நேராக தங்களை திருப்பிக் கொண்டு தங்கள் மனோர போட்டியே போனார். கர்த்தருடைய நீதி நியாயங்களை எல்லாம் விட்டு விட்டார். எனவே அவர்கள் எச்சரிக்கின்ற வகையிலே தான் இந்த தீர்க்கதரிசியை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அப்படி பயன்படுத்துகின்ற போது அந்த மக்களுக்கு மனம் திரும்புவதற்கான ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அழைப்பு என்ன? இதுவரையும் நீங்கள் அநியாயத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். வெளிப்படுவது நீங்கள் நீதியை செய்ய ஆரம்பிங்கள். நீங்கள் நீதியை செய்ய ஆரம்பித்தால் கர்த்தர் நீதியை செலுத்துகின்ற நாளை நீங்கள் பயமில்லாமல் இருக்கலாம். அந்த நீதியை செலுத்துகின்ற காரியமானது அது உங்களுக்கு வர்ஷிக்கப்படுவதற்கு நீங்கள் எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய நீதி என்பது சற்று வித்தியாசமானது. நம்முடைய நீதி என்பது நம்முடைய நீதி, நம்முடைய பார்வையிலே நாம் வைத்திருக்கின்ற நீதிக்கும் ஆண்டவருடைய பார்வையில் இருக்கின்ற நீதிக்கும் வேறுபாடு இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவோம். நம்முடைய பார்வையிலே நமக்கு எதிராக ஒரு மனிதன் தவறு இழைக்கிறான் என்றால் தவறு இழைத்த மனிதன் நமக்கு வேண்டியவை அப்படின்னு சொன்னால் அந்த நீதி இருக்கும். தவறு இழைத்தோம் நமக்கு ரொம்ப வேண்டப்படுறாங்க. பெரிய தவறுலாம் போகிறாங்க. போகிறோம் தாங்க ஓடி இடிச்சு போயிடலாம்.
ஏன்னா நீங்கள் செருப்பு போடல ஒன்று போடல அந்த அளவுக்கு செருப்போட இருந்து ஒரு வீடு வீட்டுக்காரன்னு வச்சுக்கிறோமே, எப்படி இருக்கும்? வலிமையான வைக்கிறாங்க. வேதனையில் நீங்கள் அவர் முகத்தை பார்த்துக்க மாட்டீங்க, சாதாரண திரும்புவீங்க. என்னையா அப்படின்னு திரும்பும் போதே யாரு ரொம்ப தெரிஞ்சாங்க, ரொம்ப வேண்டப்பட்டாங்க. அதே தெரியாத ஒரு நபர் அல்லது கேட்காத ஒரு நபர் வந்துடுவோமே, திரும்பி முகத்தை பார்த்த உடனே படாத ஒரு யோசனையே பண்ணல. என்ன நம்முடைய எது சொல்லுது, இவன் ஏன் அந்தால என்ன பண்ற தெரியாம இருக்க அவர் சாயங்களை கேட்க மாட்டேன். ஆனா நம்ம எல்லாரும் இல்லை, இவன் அதை அட்டன் பண்ணிடுவான். ஆனால் வேண்டாதவர்களை வருகிற போது லேசப்பட்டாலும் கூட அதை பெருசாக வேண்டனை பண்ணிக்க அதை சொல்லி தேவையில்லாத சண்டை பெறுகிறவர்களுக்கு போகிறோம். இது நம்முடைய சத்தமா. ஆனால் ஆண்டவருடைய நீதி அப்படிப்பட்டதல்ல. ஆண்டவருடைய நீதிக்கும் நம்முடைய நீதிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. நம்முடைய நீதி அல்லது நம்முடைய மனம் என்று சொல்லுவதெல்லாம் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். அவங்க என்ன ஏற்கனவே பதிலுக்கு ஏற்கணும் அப்படின்னு தான் சொல்லுது. இந்த உலகம் அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. நாம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் பொய் சொல்வது தவறு இல்லை என்று கற்றுக் கொடுக்கிறது. நாம் நன்றாக வாழ வேண்டும் என்றால் பிறருடைய பொருட்களை எடுத்துக்கொள்வதை தவறு இல்லை என்று கற்றுத் தருகிறது. நம்ம நம்முடைய நீதி அதுதான். அடுத்தவருடைய பொருளை எடுக்கிறது அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை, அதற்கு தவறுவதில்லை. நாம் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறோம். நல்ல தெரியும். ஆனால் அந்த திட்டத்தில் அவருடைய பங்களிப்பை காட்டி தாயாருடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. இருக்கு அந்த குமாரன் அவனை அந்த தாய் தேசித்தபடியெல்லாம் தகப்பனுடைய ஆளுநராக யாருக்கு போயிடக்கூடாது, ஏசாவுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான முடிவு. இந்த அம்மாலாம் என்ன மாறுவேஷம் போட்டுருப்பாங்க, அந்த முதல் மாறுவேஷம் போட்டு காட்டினதே அதுதான். அப்பவும் பையன் எப்படியே தான் இருக்குது. எங்க அப்பா எந்த எப்படியாவது கண்டுபிடிப்பார், கண்டுபிடித்தாரு எனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. என்ன கிடைக்கும், சாபம் கிடைக்கிறது. அவன் பயத்தான், அது அவனுக்குள்ள இருக்கிற நீதி. சரி, நம்ம தப்பான வழியை முயற்சி பண்றோம், ஆனாலும் சாபம் வைக்கக்கூடாதுங்கிற பயம் அவனுக்குள்ளே இருக்கிறது. யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நம்முடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. இது நம்முடைய எந்த பிள்ளையை நம்ம விரும்பலையோ விரும்பாத பிள்ளை நிறைய வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். நீ அப்படி போயிடணும், இப்படி போயிடணும், என்ன பேசிப்பீங்கல்ல, யாரும் பேசாமலே இருக்க மாட்டோம். நம்ம 100% உத்தமர்கள் அப்படின்னு சொல்றது இல்லை. நிறைய சந்தர்ப்பங்களில் பேசியிருப்போம். இப்படி இருக்க இப்படி போயிடுவேன், எல்லாரும் கண்டிஷன் உடனே நீ ஒன் நாளைக்கு தான் சொல்கிறேன், இப்படி போயிடாத சொல்றதை கட்டணும் நிறைவேறலாம் பேசுவோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு பிள்ளை நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், அவர்களுக்கு விரோதமாக நம்முடைய மனம் தாங்கள் அடைந்து அவனுக்கு விரோதமாக செயல்பட ஆரம்பித்துள்ளது. பிள்ளைகள் எல்லாம் ஒன்றுதானே அப்படிங்கிற இடத்தை வந்துட்டு சொந்த பங்களிப்பு கூட என்ன செய்யணும், பிடிச்சிருந்தா விசேஷித்த பகுதி, பிடிக்காததுன்னா அது அதுக்கு கேட்கலாம் இல்லையா, நடக்கும். அது நம்முடைய நீதி, நம்முடைய நீதி அப்படிதான் சொல்லுது. யோசிப்படி சமூகங்கள் சந்திக்கிறார்கள். அறிமுகமான பிறகு எல்லாரும் காமிட்டு இருக்காங்க. யோசிப்பு தன்னுடைய சமுதாயம் வெற்றியிலேயே இருக்கிறார். எல்லாரும் அவங்க இருக்கானா இல்லை,
மற்றவர்களை கண்டு நம்ம அறியப்படும். சில நேரத்தில் நம்முடைய மனம் அப்படித்தான் சேகரித்துக் கொள்கிறது. சமமாக நாம் எண்ணிக்கொள்வது அந்த விஷயத்தில் யோசிக்கிற மனிதர்களே கிடையாது. ஆனால் அவர்கள் பங்கு கொடுக்கின்ற போது என்ன இருந்தாலும் தனக்குரியவர்கள் தன்னால் நியமிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு ஒரு இடத்தை நம்ம தனியாகவே இருக்கிறோம். கோயிலுக்கு வந்து சொல்றது எல்லாருக்கும் கேட்டாலும் உள்ளுக்குள்ள நிறைய படம் ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு புதுப்படம் மாதிரி உங்கள் நிறைய படம் உள்ளுக்குள்ள ஓடும். அது வெளியே தெரியாது. நம்ம வந்து ஆண்கள் ரொம்ப விசேஷமாக படத்தில் இருக்கிறாரு. நீங்கள் உள்ள இருக்கிறத மனுஷன் ஒன்று கண்டுபிடிச்சு அந்த அளவுக்கு நேர்த்தியாக ஒன்று வச்சிருக்காரு. நீங்கள் வந்து வெளியே காட்டும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக தெரியும். உள்ளுக்குள்ள ஆயிரத்துக்கு கவலை உள்ள ஒதுக்கிட்டு இருக்கும். பிள்ளைகளை தெரியல, வேலைவாய்ப்பு இது தெரியல, அது தெரியல, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரும். ஆனால் எல்லாரும் பக்கம் குடும்பங்களோடு இருக்கிறீங்க, வணக்கம் போட்டுருவீங்க. சிலர் வந்து வேற வித்தியாசமாக இருப்பாங்க. இவங்க சிரிக்கிறதே கூடாது. சிரிக்கிறதெல்லாம் ஏற்றிருப்பான், இருக்கிறத கேட்பான். அவன் கஷ்டப்படுறான். இல்லைன்னா அவனுடைய வளர்ப்பாங்க. யாரை பார்த்தாலும் அவன் உழைக்க மாட்டான். இருக்கிறவங்க கேட்டு பெற்றுக் கொள்வான். அப்படிப்பட்ட மனிதர்கள் வரும்போது நீ அவன் நேரம் திரும்பி தெரிவித்தாலும் அந்த ஆளை கண்ட உடனேயே என்ன முகம் சுபாவம் மாறிவிடுகிறது. எனவே பரிசுத்தம் மாதிரி நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு கேட்க வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனால் கேட்க கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வரேன். உங்க முகத்தை பார்த்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அதுக்கு பின்பற்றீங்க அந்த முகத்தை. நீங்க இப்போ வருமானம் இதுக்கு நம்ம இப்படிதான் பண்ணணும். நம்முடைய செயல்பாடுகளை இருக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ஆள் வரும்போது அந்த வெளிப்படுத்துது ஏதாவது ஒன்று நினைச்சு முடிஞ்சிருக்காரு. நீங்களாம் பாடா சரியாக இல்லைன்னா சொல்ல நம்முடைய நீதி அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல நமக்கு ஏற்றாத போல மாற்றி அமைத்து கொண்டே இருக்கிறோம். அதாவது அது வித்தியாசமானது. ஆனால் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நேரங்கள் நீதி செய்வதை காட்டிலும் அநீதி செய்கிறோம். நிறைய அந்த தன்மைக்கு நாம் பழகிக்கிறோம். அநியாயம் பண்றது நமக்கு அநியாயமாக தெரியாது. இதுதான் நியாயம், இது உலக வழக்கு. நிறைய நேரங்களில் இந்த உலக வழக்கோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்து கேட்டு போயிடுது. உலக நடப்புன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நடப்போடு கூட நம்மை இணைத்து கொண்டு அதோடு கூட சரிபார்த்து அல்லது அதோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு நான் யோசனை அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். நாம் நீதிமானுக்கு நம்மை அழைத்துக் கொள்கிறோம். அவர்களை காட்டிலும் நான் நீதிமான். ஆணையத்தில் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்ததுன்னா தன் கண்களை மானத்துக்கு ஏறெடுக்க துணியாத ஒருவர். ஆனால் இன்னொருத்தருக்கு துணிகளை ஜாஸ்தி. கைகளை வாங்கக்கூடிய உயர்த்துறாங்க. மற்றவங்களை எல்லாம் அப்படியே நினைத்து பார்க்கிறாங்க. அவருடைய பார்வையை யாரும் வராங்க, கொள்ளக்காரன் வாங்க, அநியாயம் செய்யறவங்க வாங்க. மற்ற யாரும் தப்புப்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. அத்தனை பேர் அவருடைய கண்களுக்கு முன்பாக வந்து நான் இவர்களை போல் இல்லாததினால் உண்மை தோற்றிருக்கிறேன். ஆண்டவருக்கு தோற்றம், கத்தருக்கு தோற்றம். நான் அப்படி சொல்றேன் இல்லை அப்படிங்கிறதுனால தன்னுடைய நீதியை பற்றி பெருமையாக பேசுகிறார். வாரத்தில் இருந்தும் உபவாசிக்கிறேன், தொந்தரவு நான் கொடுக்குறேன், வேலைகளுக்கு எல்லாமே அவன் எல்லாம் பேசுகிறான். இதே போன்ற நீதிமன்றம் நம்மளே அநேகம் இருக்கக்கூடும். ஆலயத்துக்கு நேராக வந்து நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாத நிலைமையில் இருக்கிறவர்கள் வெளியே இருக்கக்கூடும். ஆனால் இதில் நீதிமான் யாருன்னு ஆண்டவர் குறிப்பிடுகிறார். யார் துணி இல்லாமல் பாவியாக என் மீது திரும்பியாக இருக்கும் என்கின்ற அந்த வாசகத்தை கூட
பயந்து பயந்து உச்சரித்து கொண்டிருந்தானோ அவனை பார்த்துதான் சொல்கிறார், அவனை இவனே நீதிமானாக்கப்பட்டவனா என்று சொல்கிறார். ஆண்டவருடைய பார்வையில நீதிமான் என்பதற்கும் நம்முடைய பார்வையில நீதிமான் என்பதற்கும் வேறுபாடு நிறைய இருக்கிறது. நம்ம பார்வையில நீதிமான் யாரு? முதல்ல மனிதன். ஆண்டவருடைய பார்வையில் நீதிமான் யாரு? இரண்டாம் மனிதன். அவன் இந்த மாதிரி இந்த நியாயமான காரியங்கள் செய்யல. ஆனால் ஆண்டவர் அவனை நீதிமான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ரெண்டு பேருடைய பார்வை வித்தியாசம். சாமி ரொம்ப பெரிய பாவம். நம்மளுக்கு அதிகமாக கொண்டு பாவம் சரியா? அரசனாக இருக்கக்கூடிய யுத்தத்திலே மனிதர்களை அனுப்பிவிட்டு யுத்தம் ஒரு பக்கம் நடந்துவிட்டது. இவர் 30 கிலோ உலாவி கொண்டிருக்கிறார். நானுடைய பண்டிகை ஒரு பெண்ணை கேட்டார். அரசனாக இருக்கக்கூடியவருக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. நினைத்ததை எல்லாம் எடுத்துக் கொள்ளலாம். மற்றதெல்லாம் பொருள் நாம் சொல்றது. ஆகவே சத்தியவாழ இந்த பொருளை விரும்புகிறார். எல்லாம் முடிந்தது. இப்போ இவர் செய்வது உரியாய் என்ற தன்னுடைய உத்தம விசுவாசத்திற்கு துரோகம். உரியாவது படையில பணியாற்றுகின்ற ஒரு மாவீரர். அவர் அழைத்து விட்டு போட்டதால் எல்லாரும் படையில போக்குவரத்தில் போகும்போது நான் வீட்டுக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரண்மனை வாசலையை படுத்துவது தான் வீட்டுக்கு செல்வது. இது போகவில்லை என்று தெரிந்த பிறகு அவனை கொலையும் செய்திருக்கிறார். இது அடுத்த குற்றச்சாட்டு அவங்க. இப்போ நம்முடைய மக்கள் அவன் நீதிமானா குற்றவாளியா? நம்ம போக்குவரத்தை கணக்கெடுத்து என்ன தப்பு தேவையில்லாத தப்பப்பட்டிருக்கான். தப்பை மறைப்பதற்கு ஒரு கொலையும் செய்திருக்கிறார். கொலைன்னா நேரடியாக கொலை, ரொம்ப ஞானமாக முடியாது. போர்வத்தில் அவனை நிறுத்தி அவனை கொண்டு போட வேண்டும் என்ற திட்டத்தை யோவாவுக்கு அறிவிக்கிறார். அந்த யோவாவுக்கும் அதை செயல்படுத்துகிறார். ஆக இந்த சாமியை நாம் பார்க்கின்ற போது இவனுடைய மற்ற எல்லா செயல்களையும் ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து மிக நேர்த்தியாக நன்றாக சொல்லப்படுகிறது. எல்லாருக்கும் கட்டளை சார்ந்ததாக என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயத்தை வந்து அவனை இப்போ அவனுடைய 3 இருந்து செயலாற்றுகிற ஒருவர் எல்லாருக்கும் மிக நன்றாக இருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் வீட்டுக்கு போனாலும் வைத்துக் கொள்வோம். அது எந்த விஷயமா இருக்கலாம். இவர் திருத்தலை மக்கள் அவர் செய்த எல்லா நற்செயல்களையும் மனதில் வைத்துக் கொண்டு இவர் செய்த அந்த ஒரு தவறும் பரவாயில்ல சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவர் செய்த நல்லதை எல்லாம் உணர்ந்து போகும். எது மட்டும் நினைவு வரும். இப்போ பண்ணிட்ட தவறு மட்டும் மனதிலே வரும். அதை பெருமைப்படுத்தி பேசுவார். அதையும் தேர்தல் நேரம் கேட்கவே வேண்டாம். இருக்கிறதுல மிக மோசமான சம்பவம் நல்லதான். அந்த நேரத்தில் குடும்ப பிரச்சனையும் வெளிவரும். சபையுடைய பிரச்சனைகள் மட்டும் பேச மாட்டாங்க. குடும்ப பிரச்சனையும் வெளிவரும். நமக்கே தெரியாது, அதிர்ச்சியாக இருக்கும். இது எனக்கு தெரியும் அப்படின்னா இவன் நல்லது யோசிக்கிறது ரொம்ப நம்பகமானது அப்படின்னு வெளிப்பட்டு சில ரகசியங்களை அவர் சொல்லியிருப்பார். தேர்தலை எதிரடியில் அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பகத்தன்மைனா உடம்புக்கும் எல்லாம் சொன்ன எனக்கு தெரியாத இருக்கும். நீ அப்படிப்பட்டவனாக இப்படிப்பட்டவனாக சமத்தாயும் பேச ஆரம்பிச்சுவாங்க. நம்மை பொறுத்தவரை மனிதன் செய்கிற சாதாரண தவறுகள் பெரிதுபடுத்தப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இந்த சாமி செய்த தவறு பெரிதுபடுத்தப்படவில்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் கண்டுபிடிக்கிறார். எந்த தண்டனை? அதன் மூலமாக பிறந்த குழந்தை தானாகும் அப்படிங்கிற தண்டனை சொல்கிறாரு. அடுத்தாங்க ஆலயத்தை கட்டணும். இங்கே 2 சிந்தனை. ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்க அருகதை எல்லாத்தையும் கட்டுறாரு. சாமியில் தான் எல்லாம் நிறைய பொருளெல்லாம் சேர்த்து வச்சிருந்தாங்க.
அவன் நுழையமான பாக்கியம் பண்ணது வெளியே ராஜாக்களை வென்று கொண்டு வந்த பொன்வெள்ளி எல்லாமே அவன் சேர்த்து வச்சிருக்கான், இன்னும் சேர்த்து வச்சிருக்கான். ஆனா எல்லாம் இருக்குது ஆண்டவருக்கு இருக்காரு. இவருக்கு மனம் இருக்குது, ஆண்டவருக்கு நான் ஆலயம் கட்ட வேண்டும், எல்லாம் நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன், அது கூடாது பெட்டி கூடாது இருக்குது, ஆகவே நான் தேவனுக்கு இந்த ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் இருந்தார், வீட்டுக்கு வந்தார், அது கட்ட. ஆனால் இந்த சாமிக்கு ஆண்டவருடைய பார்வையிலே நாத்தான் சொல்றாரு, நாத்தான் வந்து சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ணிட்ட, தப்பு பண்ணிட்ட. அப்போ நான் அரசு எல்லாமே இருக்கு, இதெல்லாம் நான் கலெக்டர்னால போகல, உடனடியாக ஆண்டவர்களுக்கு விழுந்து மன்னிப்பையும் இறக்கத்தையும் பெற்றுக் கொள்கிறார். தேவனுடைய பார்வையிலே தன் பிறகு தாவியுடைய அந்த அக்கிரமம் இணைக்கப்படவில்லை. ஆனால் மனிதர்களாக நாம் இருக்கிறோம். தாவியில் பாதி பாதையில் இது சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாம் மனிதர்களாக தேவ நீதியை மட்டுப்படுத்த இயலாது. தேவனுடைய நீதி என்பது மனிதனுடைய நீதி என்பது பதிவு செய்வது நம்முடைய எண்ணம். ஆனால் தேவ நீதி என்பது ஒருவரும் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். யாராவது ஒரு தீமை பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்யறது, ஆலோசனை போடாதீங்க. தீமை பண்ணியிருக்கலாம் சரிங்களா, எல்லாத்தையும் ஆண்டோடு பார்க்கறதுக்கு நீங்கள் நிம்மதியாக நீங்கள் கூட்டம் போடுறதுனாலையோ அல்லது திட்டமிடுவதனாலேயோ நீங்கள் அவர்களை ஜெயித்துவிட முடியாது, அல்லது தேவ நீதியை நீங்கள் நிறைவேற்ற முடியாது. தேவ நீதி நீங்கள் தீமையோடு எதிர்த்து இருக்க வேண்டாம் என்று சொல்கிறது. உங்களை தவிக்கிறார், பாவம் போடுறாங்களா, சந்தோஷம் கேட்டு சத்தமா போங்க. நீங்கள் சும்மா போவது மட்டும் இல்லை, முடிஞ்ச அந்த இடத்துல இருந்தீங்க நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆசீர்வாதம் கூட வேண்டும், நீ நல்லா இருக்கும், இல்லை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் நமக்கு அந்த சாப்பிட வார்த்தையை கேட்ட உடனே உள்ளுக்கு எப்படி வருகிறாரோ கத்தி வருதுல சில நல்ல கோயிலெல்லாம் கொஞ்சம் மனித இல்லாமல் பார்த்துட்டாங்க. இதன்னா அள்ளி கட்டிடுவாங்க, உன் குடும்பம் நாசமாக போயிடும், உன் பிள்ளை வளர்ந்த இதுதான் அந்த மனுஷன் இப்பவுமே பண்ணி போடுறாங்க. நம்ம கைக்கு தான் பண்ணி போடுறோம், ஆனால் அவங்க இருக்கும்போது எழுதி கொடுக்குறோம். ஆண்டவருடைய நீதி என்ன சொல்கிறது, யாராவது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் அவங்கள பண்ணணுங்கிறத கரெக்ட் சரியா. நீங்கள் வந்து நீயும் தேடிட்டு இருக்க இல்லை, இந்த தெருவில் அங்கே போய் கிடப்பது. ஆண்டவருடைய நீதியை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கத்துக்கள் நமக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், அவர்களை சிநேகிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் கத்துக்களை சிநேகிக்கிறோம், கூட பிறந்தவர்கள் சிநேகிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. சில காரியங்களை நமக்கு அவங்களுக்கும் பொறுப்புகளாக இருக்குது. எப்படி நம்ம அதை செயல்படுத்துறது, ஆண்டவர்கள் நீதி என்ன செய்கிறது, உங்களுடைய கருத்துக்களை ஆண்டவருடைய நீதி நம்மையும் வச்சு பண்ணப்பட வேண்டும். அதற்காக நாம் காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொண்டிருக்க வேண்டும். இதில் நம்முடைய வேலை என்ன, நாம் முதல்ல விதை போடுறோம்ல, அந்த விதையை என்ன நிலையாக்கணும், நீதியை நடப்பிக்க வேண்டும் என்கிற விதை. அதைத்தான் சொல்றாரு, நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள். மனுஷன் எதை விதைத்தாலும் அதுவே அறுப்பான். நீங்க விதைங்க, விதை செய்கிறவர் தேவன். அவர் அதை முறைமுறை பண்ணி அதை வளர பண்ணி உங்கள் மீது அதனுடைய பலனை பலப்படுத்துவார். இதுக்கு
பண்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இதயத்தை அதற்கென்று பக்குவப்படுத்தணும். வசனத்தின் மூலமாக நாம் பண்படுத்தப்படுகிறோம். ஆவியானவர் மூலமாக பக்குவப்படுத்தப்படுகிறோம். நிறைய நேரங்களில் வசனங்களை கேட்கிறோம். ஆனால் அதற்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்கிறது? பண்படுத்தப்படாத நிலமாக, பண்படுத்தப்பட முடியாத நிலமாக இருக்கிறது. சில நேரங்களில் திருத்தவே முடியாத இருக்கிற மாதிரி இருக்கும். பண்படுத்தப்பட வேண்டும். வசனத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நாம் ஆளுகை செய்யப்பட்டால், அது நமக்கு நிறைந்திருந்தால் பண்படுத்தப்படுவது இருக்கிறது. அதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னா பக்குவங்களை வராது. என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மாசிகத்தை நிச்சயம் வெளியே அதை அடிக்கடி வேகமாக இருக்கும். ரொம்ப மெதுவாக வராது, தடாப்பு வந்துடும். அதை அவ்வளவு வேகமாக வருகின்ற போது ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவர்கள் சற்று அதிர்வு தான் போவார்கள். அதனால் நீங்கள் நீதியை உங்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய இதை அது நீதிக்கு வைக்கப்பட வேண்டும். நான் நீதியான காரியங்களை செய்வேன். இது என்னுடைய நீதியான காரியம் அல்ல. யார் சொன்னவர்கள் தேவநீதியை நான் நிறைவேற்றுவேன். அப்படி ஆரம்பிப்பது நல்லாவே தெரியும். தேவனுடைய நீதியை செய்வேன். அப்படி வேணாலும் உங்களுக்கு புறப்படுத்தப்படும். நீங்கள் உலகத்தில் எல்லாமே தேடி அழுத்து போயிருக்கீங்க. ஆனால் தேவனுடைய நீதியை நிறைவேற்ற பிரயாசப்பட்டீங்களா? தேவநீதியும் எல்லாரையும் உடனே உங்களுக்கு இருக்கும். அதை நிறைவேற்ற பிரயாசப்பட்டீங்களா? அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி வெளிப்படுத்தலே ஆண்டவர் ஆக்கி கொடுக்கிறார். யார் யார் என்ன பண்ணியிருக்கீங்களோ அங்கே நீங்கள் தொடர்புடைய நீங்கள் செய்ய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை நான் கொடுப்பேன் என்பதாக அங்கே வாக்குப்படுகிறார். இங்கே என்ன சொல்கிறார்? கற்றவர் உங்களுடைய நீதியை வச்சு கொள்ள மட்டும் அவரை தேட காலமாக இருக்கிறது. தேவனுடைய ஆங்கிலத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள் என்று அங்கே கொடுக்கிறார். இங்கே சொல்றாரு, நீங்கள் அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். அதுதான் காலம். நீ இதை விட்டு இந்த உலகத்துக்கு எடுத்த காரியங்களை சிந்தித்து உலகத்துக்கு எடுத்தவர்களை போல அல்லது உலகத்தாரை போல நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீதி முளைக்காது. நம்ம நிலத்திலிருந்து அநீதி தான் வரும். நம்ம உழுது போடும் போதே அநீதி தான் அங்கே முளைக்க ஆரம்பிக்கும். தீவிரை தான் அதுக்கு வெளிப்படும். அதெல்லாம் பொய் நல்லா இருக்குங்கிறதுக்காக வாயிற்கு வாழலாம் பொய்யாத்தான் வரும். உண்மையை பேசுறதை யோசிப்போம். சம்பளம் எவ்வளவு கடன் பக்கத்துக்காக கேட்டால் முதல்ல சொல்லுவோமா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முதல்ல நீங்கள் விரும்பிங்க, இப்போ கொஞ்சம் லட்சத்தெல்லாம் நிறுத்தி வந்துருக்கும் போது சொல்ல யோசனை இல்லை. எல்லாம் பிரச்சனை இல்லை. இருக்கு சொல்றதுனால அவர் கட்டளை கேட்கப்படுத்துவான் அப்படிங்கிறதுனால சொல்ல பார்த்தீங்களா? என்ன பயம்? வீட்டில் பத்திரமா இருக்கான் தெரியாது. அடுத்தால தேவைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் வரிசையாக இருக்கணும். என்ன உனக்கு தேவைப்படுறதால அது ஒரு விஷயம் இருக்குல்ல, கொடுக்குற வேண்டியதான தேவையை உள்ளவைகளை கருத்து நம்ம என்ன செய்யணும்? ஒரு வீடு தான் காணாது, ஒரு மாடியை தான் காணாது, கூட ஒரு மாடி, வீடு அதுக்கு மேலே, வயிற்றுக்கு மேலே காணாது. இப்போ எல்லா வசதியும் அவங்க வந்துருக்கல வந்து எல்லா வசதி வாய்ப்புகளையும் நம்ம தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய என்ன சொன்னால் சேர்த்து வைக்க பூமியை உங்களுக்கு பொருட்களை சேர்த்து வைக்காதீங்க. என்னங்க ஆசீர்வாதத்தை இந்த பக்கம் காரணமாக சொல்றாரு, இந்த பக்கம் சரிப்பா இனி எடுத்துக்கணும்.
பந்தை சுற்றி சுற்றி வர விடுவாங்க, மியூசிக்கை போட்டு விடுவாங்க. என்ன நினைப்போம்? பந்து நம்ம கையில் இருக்கணும்னு நினைப்போமா? தள்ளி விடணும்னு நினைப்போம். மியூசிக் பாஸ் தெரியல. ஆமாம், யாருக்கு பந்து இருக்கோ அவங்க அவுட்டு. அதனால நம்ம என்ன செய்வோம்? அது எனக்கோ பெரிய வருஷத்தை கண்ட மாதிரி அது இருக்குது. ஒரு பாம்பை கையில் விடுமா நம்ம போனால பந்து கையில் கிளம்பு கையில் பிடிக்கிறாங்க கிடைப்பாங்க. பொருட்கள் விஷயங்களே அப்படிதான் இருக்கணும். பொருள் வரும்போது நம்ம எழுதுகிறோம் அதே அவங்க ரொம்ப போயிட்டே இருக்கு. தயாராகணுமா? கேட்க நல்லா தான் இருக்குது. நடைமுறை சாத்தியமாக யார் இதை கடைபிடித்த போது தேவ நீதிங்கிறது அதுதான். தேவ ராஜ்யத்தின் நீதிங்கிறது இதுதான். நீங்கள் உங்களுக்கு நிறைய வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு குறையா கொடுக்கறத பற்றி ஆனால் பேசல. உங்களுடைய குறைகளிலே நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சாங்க தேடி வந்து உங்களுடைய இருக்கிறாரு இருக்கு. அதாவது உங்களிடத்துல இன்றைக்கு கிளம்பி வச்சிருக்கீங்க, தைரியமா இருக்கீங்க, கொடுக்குறீங்க. அப்ப எனக்கு சாதனைகளை கொண்டு இந்தியாவை யோசிக்கிற இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இதை மறந்துவிட்டாரு. உங்களுக்கு சாப்பாடு தேவை கிடைக்கிறாரா? கண்டிப்பா உங்களுக்கு இறங்குவார். யாருக்கு யோசிப்பார்? நீ குடும்பியா கொடுக்கையா பாருங்க, உங்களை கொஞ்சம் கொடுத்துருக்கிறார். நீங்க கொஞ்சம் கொடுக்கிறத கொஞ்சம் உண்மை இல்லாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? அநேகத்தை உங்களிடத்தில் கொடுப்பதற்கு அவன் யோசிப்பார். கொஞ்சம் தான் கொடுத்து நீங்க கொஞ்சம் உங்களுடைய பார்வையில நீங்க ஒரு கணக்கு இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில இந்த கொஞ்சம் கணக்கே வித்தியாசம். நம்ம ஒரு நாடு அப்படின்னு நினைக்கிறது அவருடைய பார்வையில ஒன்றுமே கிடையாது. சரியா? 1000 வருஷம் பெருசு நம்ம நினைச்சிருக்கோம், அவருக்கு ஒரு நாடு மிக எளிமையாக போகலாம். ஆண்டவருடைய கணக்கு நம்முடைய கணக்கு நீதியை பார்க்கிறது எந்த விஷயத்தில் அவர் கணக்கெடுக்கும் நம்ம கணக்கெடுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி என்றால் தேவ நீதி என்று பார்க்கின்ற போது வேதத்திலே ஆண்டவர் எதையெல்லாம் விரும்புகிறார், எப்படி செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நடப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுப்பது. நீ அப்படி செய்தீங்கன்னா உங்களுடைய நீதியை ஆண்டவர் ரசிக்கப்படுவார். அவருடைய நீதியை கேடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? நீதி நீங்கள் முளைத்து போடுறது நீதியான செயல்களாக இருக்கட்டும், அது ஆண்டவருடைய நீதி, ராஜ்யத்தின் நீதியாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் செய்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இருதயங்களை எதற்கேற்றால் பண்படுத்தியிருக்கீர்கள் என்றால் நிச்சயமாக தெய்வம் உங்களுக்கு அவருடைய நீதியை ரசிக்கப்படுவார். எந்த உலகத்தில் எதை கொடுக்கலனாலும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் தருவேன் என்று வாக்குப்பட்டிருக்கிறார். அதை அவர் தராமல் இருக்க போவது இல்லை. வீட்டில் அநேக வாக்குறுதிகள் உண்டு. அது இல்லாத நான் அவங்க சொல்லியிருக்கலாம் இருக்கு. அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ராஜ்யத்தின் புத்திரர் ராஜ்யத்தின் நீதியை செய்கிறவர்களாக இருக்கிறது. இந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் வேற. நம்முடைய தேசத்தினுடைய சட்டத்திட்டங்கள், நம்முடைய ராஜாவினுடைய சட்டத்திட்டங்கள் தேவை. நம்ம எதுக்கு முதலாவது கீழ்ப்படியும்? நம்ம ராஜாவுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியும். நீங்க அதை விட்டு உலக வளர்த்தம், உலக சட்டத்திட்டம் அப்படின்றதை அதற்கு ஏதாவது நீங்கள் ஓடுவீர்கள் என்றால் நாம் அவரால் கிடைக்கின்ற பலனை அடையாமல் போய்விடுவோம். ஆகவே நீ கடைசி நாளிலே எனக்கு கொடுக்கின்ற பலனை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நாட்டிலே உங்களுடைய வேதத்தின் வெளியிலே நான் நடக்க, உங்களுடைய நீதியை நிறைவேற்றுகிறவனாய் நான் காணப்பட
எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவர்களை அர்ப்பணிப்போம். இது ஆண்கள் மக்கள் எல்லாருமே அர்ப்பணிக்க வேண்டிய காரியம். குடும்பமாக, பிள்ளைகளாக எல்லாருமே அர்ப்பணித்து ராஜ்யத்தின் நீதியை நிறைவேற்றுகிறேன். இன்னைக்கு அந்த சகோதரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நான் நிறைவேற்றுகிறேன். அந்த சகோதரோடு கூட அந்த உறுதிமொழியோடு கூட நீங்கள் கடந்து கொண்டீர்கள் தான் நிச்சயமாக நிறைய ஆசீர்வாதம். ஏன்னா இன்னைக்கு முழுமையாக அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அதற்குள்ளே இருக்கிறது. ஆனால் நீதி செய்ய வேண்டியதெல்லாம் விளைந்து போங்க. நீதியை முளைக்கும். நீதியை செய்ய முன்பார்கள் விளைய செய்கிறவர்கள் வரிசிக்கப்படுகிறவர்கள் எல்லாத்தையும் எல்லா நன்மைகளையும் தந்து நம்மை வழிநடத்துவார். நம்மை அடைவது தகுதியுள்ளவர்களாக இருந்த திருவள்ளியும் ஆண்டவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக தருவார். அதற்கு மேலான திருவிழை தேவனை ஒவ்வொரு திருத்தபடியாக நான் நம்பினேன். நன்றியை நாம் தொடர்ந்து காணிக்கை பாடல்கள் கீழர்களும் கீழர்களும் 85 தொடர்ந்து கீழர்களும் கீழர்களும் 424 ஆண்கள் ஞாயிறு காணிக்கை நபர் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுகளுக்கு புது செய்யலான சூழ்நிலை அந்த தவறை தவறை எடுத்து அதனுடைய காணிக்கைகளை வைத்து முன்னால் வந்து படைக்கவும் தொடர்ந்து காணிக்கை படைக்கவும் ஆண்களின் படைக்க காணிக்கை பாடல்கள் கீழர்களும் 85 பாடல்கள். Amen.
11ஆம் வகுப்பில் ஆண்கள் 6வது 11ஆம் வகுப்புள்ள உறுதிமொழியை நான் தொடர்ந்து நான் காணிக்கிறேன். சொல்ல சொல்ல சொல்லுபடியாக கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட திரு ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நான் இந்திய தேசத்திற்கும் திருச்சபைக்கும் சொந்த குடும்பத்திற்கும் முன்மாதிரியாக வாழ்வேன். தினமும் வேத வசனங்களை தியானித்து ஜபத்தில் கழித்திருந்து கிறிஸ்துவுக்கென்று சாட்சியாய் இருக்கிறேன். திருச்சபையின் அனைத்து ஆராதனையிலும் பங்கு பெற்று தேவனை மகிமைப்படுத்துவேன். திருச்சபையின் தங்கள் உதவிகளிலும் கலந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக சேவை செய்வேன். திருமண்டல சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஊழியர்களை கனப்படுத்தி திருச்சபை ஊழியர்களுக்காக நிதிக்கவும் உழைக்கவும் கொடுக்கவும் என்னையே அர்ப்பணிக்கிறேன். ஜீவ ஒளியை பெற்ற நான் ஜீவ வழியில் நடந்து கிறிஸ்துவின் வருகை மற்றும் இவ்வுலகிற்கு உன்னத அன்பை பகிர்ந்தளிக்கிறேன் என்று மனதார உறுதி அளிக்கிறேன். அன்பின் கடவுளே, உம்முடைய திருப்பதிகள் இறங்குங்கள் எங்கள் வாழ்விலே பெரிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எங்களை உமர்த்திற்கு நீ தெரிந்து கொண்டு உடைய சொந்த பிள்ளைகளாக வழிநடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உலக நன்மைகளை கட்டளை விடுத்தி சூத்திரம் செலுத்துகிறோம். நீ கொடுத்த ஆசீர்வாதங்களை உணர்ந்தவர்களாக நன்றியோடு என்னை அர்ப்பணித்து காணிக்கையாக படைத்திருக்கிறோம். வலியிடத்தில் வந்து முழங்கால் படைத்து ஜபத்தோடு சோதர காணிக்கை படைத்திருக்கிறோம். பிறந்த நாள் திருமண நாள் சோதர காணிக்கை படைத்திருக்கிறோம். ஆலய தீபத்திற்கென்று காணிக்கை படைத்திருக்கிறோம். சங்க காணிக்கை படைத்திருக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலும் ஆட்களை தங்கள் ஊழியத்திற்காக உமக்கு முன்பதாக வந்து தவறு காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இதை காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அங்கீகரித்து இவைகள் உமாக்கென்றும் உடைய லாபத்தின் மகிமைக்கென்றும் உடைய ராஜ்யத்தின் ஊர் திரும்பி என்றும் பயன்பட திருமைகள் வீராக படைத்த ஒவ்வொருவரை மனதாரியாக புரியும் ஒவ்வொருவருக்கும் பலன் திருவை பெறும் இயேசுவின் மூலம் பேசிக் கொள்கிறோம். பிதாவே. அன்பின் பரலோக கடவுளே, பரிசுத்தமான ஆண்கள் ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில் உம்மை நேசித்து உம்முடைய ஆலயத்தை நேசித்து ஆராதனையை நேசித்து உம்முடைய பாதத்தில் காத்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீ கவனிக்கின்றேன், பார்க்கின்றேன். இந்த ஆலயத்தில் உம்மை உண்மையோடு கொண்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய அன்பின் வசனம் ஆசீர்வதிப்பதாக திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ வழி நடத்தும். உடைய சுத்தத்திற்கு ஏறாக உடைய நாமத்தின் மகிமைக்காக உமக்கு சாட்சிகளாக வாழ்வதற்கு ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் நீ எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக சூத்திரமையா உங்கள் நீதி உங்களுடைய நியாயம் என்ன என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தே சுவாமி. கிறிஸ்துவின் நீதியை இந்த உலகத்துக்கு கொண்டு செல்கின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு எங்களை அழைத்திருக்கிறார். உடைய உன்னதமான ஒப்பற்ற வாழ்வை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக அதை
தன்னார்வ ஊழியர்களுக்காக சொல்கிறோம். சேஷமாய் இந்த காலை வேளையில் உடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட திரு வெல்குடி சார் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடவுளுடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, உடைய ஊழியத்தின் பாதைகள் தொடர்ந்து ஆசீர்வதித்து அநேகருக்காக நீ பயன்படுத்துவீராக. திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுடைய கடவுளோடு கொடுக்கிறவையா, சின்ன குழந்தைகள், படிக்கிற பிள்ளைகள், வாலிப வயதில் இருக்கிறவர்கள், குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், வயதான மூத்த தாய் தகப்பன்மார் எல்லாரும் ஆண்டு அன்பு பரப்புகிறோம் சுவாமி. தேவனுடைய ஆளுகையின் பிள்ளைகளோடு கொடுக்கிறவையா, ஒரு நாளும் அவங்க வாழ வழி நடத்துவா. அவருடைய அன்புடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்க. என்னுடைய நேரத்தில் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சொல்லி உண்மை நோக்கி கூப்பிடுகின்றார்களோ, உடைய ஒத்தாசைக்காய் எதிர்பார்த்திருக்கிறார்களோ, கடவுளை நன்மை தரவையும் விடுதலை தரவையும் சொல்லி சொல்லலாம் உண்மை நோக்கி கூப்பிடுகின்றார்களோ, கர்த்தர் நேரத்திலாம் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து சுவாமி, அவங்க வாழ்க்கையில் உடைய வல்லமையுள்ள காரியங்கள், மகிமையான காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கலாம். சேஷமாய் காரியங்களையும் சுகவீனமாய் பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக தீவிரமையா தேவின் வாசலினால் வயது வாசலினால் நாட்கள் அநேக பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. மழை காலங்களில் தேவின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகமாக இருக்கிறப்பா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆற்றுவதையும் கொடுங்க. வியாதியை விலக்கிக் கொள்ளுங்க. வியாதியை சரீரத்தை பாதுகாப்பதை பிள்ளைகளை பாதுகாக்கப்படுவதை சீக்கிரமையா ஆலய பணியாளர்களே தேவன் கொடுக்க சுகத்துக்காய் கூடுதலையா தொடர்ந்து அவரை பலப்படுத்தலாம். இதன் காலை வேளையில் உடைய பிள்ளைகள் என்ன காரியத்துக்காக பாரத்தோடு கௌரவத்தை வேண்டிக் கொண்டாங்களோ அந்த விழாக்கள் எல்லாமே நிறைவேற்றிக் கொடுங்க. இதை தாழ்த்தி அப்படிங்கிறோம். புதிய